இப்போ பண்பு கல்வின்னா என்ன? பண்புகளை எப்படி கற்றுக்கொள்வது? மற்றதெல்லாம் கற்றுக்கலாம். கணக்கு கற்றுக்கலாம். கணக்கு போடுறது எப்படி? வேறு ஒரு அறிவியலை கற்றுக்கலாம். எது ஒரு தாவரம் செல்லு, தாவர செல், விலங்கு செல், இப்படி தாவரவியல் எல்லாத்தையும் புத்தகத்தை பார்த்து கற்றுக்கலாம். ஆனால் பண்புகளை எப்படி கற்றுக்கொள்வது? பண்புகளை எப்படி கற்றுக்கொள்வது அப்படின்னா, பண்பு கல்வி. கல்வினா எல்லாத்தையுமே கற்றுக் கொடுக்கணும். பண்பு நீங்கள் வீட்டில் இருக்கும்போது எப்படி பண்புகளை கற்றுக்கொள்வது? ஒரு பள்ளிக்கூடத்துக்கு வர்றீங்க, அங்கே எப்படி பண்புகளை கற்றுக் கொடுக்கலான்னா அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செய்யணும். வீட்டில் இருக்கும்போது உன்னுடைய ஆடைகளை நீனே துவைச்சிக்கோ, பிறரை இடையூறு செய்யாதே. அது நல்ல பண்பு கிடையாது. உன்னுடைய வேலைகளை மற்றவங்ககிட்ட கொடுக்காத. உன்னுடைய ஆடைகளை நீ துவைச்சி போடு. உன்னுடைய உணவை நீ சமைச்சிக்கோ. உன்னுடைய இருப்பிடத்தை நீ தூய்மை செய். அதுதான் வீட்டில் இருக்கும்போது கற்றுக்கொள்ள வேண்டிய பண்பு. அப்போ உன்னுடைய வேலைகள்லாம் நீ செய்யலை, உங்கள் அம்மா செய்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக உனக்கு அந்த நல்ல பண்பு இல்லை. நல்ல பண்பை உங்கள் அம்மா உனக்கு கற்றுக் கொடுக்கலன்னு அர்த்தம். கெட்ட பண்பை தான் உங்கள் அம்மா உனக்கு கற்றுக் கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். கெட்ட பண்பை தான் உனக்கு உன்னுடைய பெற்றோர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். நல்ல பண்பை கற்றுக் கொடுக்க வேண்டிய அந்த பெற்றோர்கள் கெட்ட பண்புகளை கற்றுக் கொடுக்கிறார்கள். உன்னுடைய வேலையை உன்னை செய்ய விட மாட்டேங்கிறாங்க. உன்னை சோம்பேறியாக்கி உனக்கு கெட்ட பண்பை கற்றுக் கொடுக்கிற பெற்றோர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் என்று அர்த்தம். படிக்கிற பிள்ளைய தொந்தரவு பண்ணாத. அவள் சட்ட துணியை துவைச்சி போடுறது, படிக்கிற பிள்ளை டிஸ்டர்ப் பண்ணாத. நான் சமைச்சு போடுறேன், நான் துவைச்சி போடுறேன், நீ ஒரு வேலையும் செய்யாத அப்படிங்கிறது எல்லாம் கெட்ட பண்பை கற்றுக் கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி பள்ளிக்கூடத்துக்கு போனாலும் சரி, இந்த வகுப்பறையை தூய்மை செய்கிறது, இதெல்லாம் மாணவர்கள் செஞ்சாங்கன்னா அந்த மாதிரி செய்ய வைக்கிற ஆசிரியரை அல்லது தலைமை ஆசிரியரை பணியிடை நீக்கம் செஞ்சுருவாங்க, தண்டனை கொடுப்பாங்க. அது ரொம்ப தப்பு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பள்ளிக்கூடத்தில் கெட்ட பண்பு கற்றுக் கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். பள்ளிக்கூடத்தில் அந்த மாணாக்கர்கள் பயன்படுத்துகிற கழிவறையை சுழற்சி முறையில் அந்த மாணாக்கர்களை சுத்தம் செய்யணும். அந்த பள்ளி வளாகத்தை அவங்க தான் தூய்மை செய்யணும். அந்த மாணாக்கர்கள் தான் தூய்மை செய்யணும். அந்த பள்ளிக்கூட வகுப்பறையை அந்த மாணாக்கர்கள் தான் தூய்மை செய்யணும். அந்த பள்ளிக்கூடத்தை என்னெல்லாம் அவங்களால பண்ண முடியுமோ, அந்த பள்ளிக்கூடத்துக்கு பெயிண்ட் அடிக்கிறது கூட அவங்கள வச்சு பண்ணலாம். பாதுகாப்பாக எதுவும் விபத்து ஏற்பட்டுறக்கூடாது. பாதுகாப்பாக இருக்கணும்னா எல்லா வேலையும் அவங்கள வச்சு செய்யலாம். அப்போ தான் அவங்களுக்கு நல்ல பண்பு அப்படி தான் கற்றுக் கொடுக்க முடியும். இதெல்லாம் செய்யலைன்னா அப்போ அந்த செடி வளர்க்குறது, பள்ளிக்கூடத்தில் செடி வளர்க்குறது, மரம் வளர்க்குறது, அந்த இடத்த தூய்மையாக வச்சுக்கிறது, கழிவறையை தூய்மையாக வச்சுக்கிறது, அப்போ பொதுச்சத்துக்கு அந்த பள்ளிக்கூடத்து சொத்துக்களுக்கு எந்த சேதாரமும் ஏற்படுத்தக்கூடாது, பாதுகாக்கணும். இது நம்முடைய பள்ளி, என்னுடைய பள்ளி அப்படிங்கிற அந்த உணர்வு வரணும். அதுதான் நல்ல பண்பை கற்றுக்கொள்வதற்கான வழிமுறை. அதெல்லாம் நீ செய்யக்கூடாது. கழிவறையை தூய்மை செய்யக்கூடாது, வகுப்பறையை தூய்மை செய்யக்கூடாது, மாணக்கர்கள் இதெல்லாம் செய்யக்கூடாது, அதெல்லாம் அப்படி சொன்னால் என்ன அர்த்தம்? நீ கெட்ட பண்பை கற்றுக் கொடுக்குறேன்னு அர்த்தம். நல்ல பண்பை கற்றுக்கலன்னா நீ எதையா ஒன்று கற்றுப்ப. பண்பு கல்வி என்பது நீ கற்றுக் கொடுக்கவில்லை என்றால் கற்றுக்கொள்ளாமலே போய்விடுவார்கள். பண்புன்னா என்னன்னு தெரியாமல் போயிடுமா? அப்படி கிடையாது. நீ நல்ல பண்பை கற்றுக்கலன்னா அந்த இடத்துல கெட்ட பண்பு உட்காந்துக்கும். நீ நல்ல பண்பை கற்றுக்கொள்ளவில்லை என்றால் அப்போ நீ எதை கற்றுப்பண்ணா அங்கே ஆட்டோமேட்டிக்காக ஏதாவது ஒன்று கற்றுக்கிட்டு தான் இருப்ப. பண்புகளையும் நீ கற்றுக்கிட்டு தான் இருப்ப. எந்த கல்வினாலும் அதோட சேர்ந்து பண்பும் கற்றுக்கிட்டு தான் இருப்ப. நல்ல பண்பை கற்றுக்கலன்னா நீ கெட்ட பண்பை கற்றுக்குவ. அப்போ நல்ல பண்பு பள்ளிகளில் கற்றுக் கொடுக்கப்படவில்லை. அந்த வகுப்பறை அவங்க தூய்மை செய்வதில்லை. தூய்மை செய்வதற்கு தடை. அது ஒரு தப்புன்னு நினச்சிக்கிறாங்க. அதுதான் மூட நம்பிக்கை. தப்புன்னு நம்புகிறாங்க பாருங்கள், அந்த நம்பிக்கை தான் மூட நம்பிக்கை. வகுப்பறையை தூய்மை செஞ்சால் அது மாணக்கர்கள் செய்யக்கூடாது அப்படின்னா அதை தப்புன்னு நினைக்கிறாங்க பாருங்கள், அந்த நம்பிக்கை தான் மூட நம்பிக்கை. அப்படின்னா என்ன அர்த்தம்? கெட்ட பண்பை கற்றுக் கொடுக்குற இடமாக இந்த பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது. பண்பு கல்வின்னா இதுதான். வேறு புத்தகத்தை பார்த்து நீ திருக்குறள் படித்தாலும் சரி, உனக்கு நல்ல பண்பு என்பது ஏறவே ஏறாது. நல்ல பண்புங்கிறது நீ புத்தகத்தை படித்தாலும் சரி, குர்ஆனை வாசித்தாலும் சரி, பகவத்கீதையை படித்தாலும் சரி, பைபிளை படித்தாலும் சரி, அல்லது புத்த அறிவுரையை படித்தாலும் சரி, நல்ல புத்தகத்துலேருந்து நீ நல்ல பண்புகளை கற்றுக்கவே முடியாது. ரொம்ப ஈஸிங்க. நல்ல பண்பை கற்றுக்கிறது ரொம்ப ஈஸி. உன் வேலையை நீ செய். வீட்டில் வேலைக்காரர்களுக்கு தடை விதி. வீட்டில் தனிமை, ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி இருப்பிடம் தேவை. குடும்பம்னா ஒரு தனித்தனி இருப்பிடம் தேவை. 8 வயசுக்கு மேலே அவனுக்கு தனி இருப்பிடம் தேவை. 8 வயசு வரைக்கும் பெற்றோர்களுடன் வசிக்க வேண்டும். 8 வயசுக்கு அப்புறம் தனியாக அவங்களுக்கு இருப்பிடம் கொடு, தனியாக கழிப்பிடம் கொடு, தனியாக கழிவறை, தனியாக குளியலறை, தனியாக சமையலறை. உன்னுடைய தேவைகளை நீயே பூர்த்தி பண்ணிக்கணும். படிக்கிற பசங்களுக்கு சம்பளம் கொடு. அப்போ அவங்களே அந்த சம்பளத்துலேருந்து அவங்களே வாங்கிப்பாங்க. உணவுப் பொருட்களை வாங்கி அவங்களே சமைக்கணும். அப்போ தான் நல்ல பண்பு கற்றுக்க முடியும்.
நல்ல பண்பு சும்மா வந்துடாது. நீ இதெல்லாம் செய்கிறதுக்கு சோம்பேறித்தனம் பட்டிங்கன்னா அப்போ கெட்டவர்கள் தான் இங்கே உருவாகுவார்கள். மக்கள்லாம் கெட்டவங்களாக மாறிடுவாங்க. இதை செய்கிறதுக்கு நான் இவ்வளோ விஷயம் செய்யணுமா? தனி தனி இருப்பிடம், ஒரு குடும்பம்னா 8 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு தனி இருப்பிடம், தனி சமையலறை, தனி கழிவறை, தனி குளியலறை, தனி படுக்கையறை. ஒருத்தருடைய வீட்டுக்குள்ளே இன்னொருத்தர் போகக்கூடாது. அம்மாவோட வீட்டுக்குள்ளே அப்பா போகக்கூடாது, அப்பாவோட வீட்டுக்குள்ளே அம்மா போகக்கூடாது. அப்போ அம்மா அப்பாவும் கலந்து காதல் கொள்வது, தாம்பத்திய உறவு வைத்துக்கொள்வதற்கு தனி தனி ஒரு இடம், தனி ஒரு அறை, காதலறை. ஒரு குடும்பம் இப்படி தான் செயல்படணும். ஒரு குடும்பங்கிறது ஒரு ஒரு என்னது, அது ஒரு கம்பெனி மாதிரி, ஒரு நிர்வாகம் மாதிரி, நிறுவனம் மாதிரி. குடும்பம் என்பது ஒரு நிறுவனம். அப்படி இருக்கும்போது அந்த நிறுவனம் இப்படி தான் செயல்பட வேண்டும். ஒவ்வொருத்தருக்கும் அப்போ தான் நல்ல பண்புகள், அந்த நிறுவனத்தில் உள்ளவர்கள் நல்லபடி இருப்பாங்க, நல்லவங்களாக இருப்பாங்க. அந்த நிறுவனத்தில் உள்ளவங்க ஒழுங்காக கடமையை செய்வாங்க. இப்போ நிறுவனத்தில் உள்ளவங்க, குடும்பம் என்பது ஒரு நிறுவனம் என்றால் அந்த நிறுவனத்தில் இருப்பவர்கள் ஒழுங்காக வேலை பார்க்க மாட்டேங்கிறாங்க, ஒழுங்காக தன்னுடைய கடமையை செய்ய மாட்டேங்கிறாங்க, சோம்பேறியாக இருக்காங்க, ஏமாத்துறாங்க, பெண்களை ஏமாத்துறாங்க. பெண்கள்கிட்ட எல்லா வேலையும் ஒப்படைச்சிட்டு இவங்க சோம்பேறியாக இருக்காங்க. ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க அத்தனை பேரும் சோம்பேறியாக இருந்தால் என்னவாகும்? முதலாளி ஏமாற்றிட்டு சோம்பேறியாக இருக்கிறாங்க, ஒரு வேலை செய்ய மாட்டேங்கிறாங்கன்னா அந்த கம்பெனி எப்படி முன்னேறும்? அதே மாதிரி தான் குடும்பம் என்கிற நிறுவனம் ஏன் இன்றைக்கி மகிழ்ச்சியாக இல்லை? ஒரு குடும்ப நிறுவனத்தின் முன்னேற்றம் என்பது எது? இப்போ ஒரு கம்பெனியில் நிறைய உற்பத்தி அதிகமாகுது, வியாபாரம் அதிகமாகுது, லாபம் நிறைய கிடைக்குதுன்னா அந்த கம்பெனி முன்னேறுதுன்னு அர்த்தம். ஒரு குடும்பத்தின் முன்னேற்றத்தை எதை வைத்து நீங்கள் அளவிடுவீர்கள்? ஒரு குடும்பங்கிறது நிறைய பணம் சம்பாதிச்சுட்டா அந்த குடும்பம் முன்னேறிடுச்சுன்னு அர்த்தம். நிறைய சோபா செட்டு, பெட்டு, ஏசி இதெல்லாம் வச்சுட்டு அந்த குடும்பம் முன்னேற்றமான குடும்பம். காரு, 4 வேலைக்காரங்க, 2-3 வேலைக்காரங்க வச்சுட்டா அந்த குடும்பம் முன்னேறிய குடும்பம்னு நினச்சிக்கிறாங்க. அது கிடையாது. ஒரு குடும்பம் முன்னேறிய குடும்பம் என்பதற்கு எதை வைத்து நீங்கள் அளவிடுவீர்? குடும்பம் என்றால் என்னென்னா, அங்கே மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா, ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்கிறார்களா, மன்னிக்கின்ற மனப்பான்மையோடு பிரச்சனைகளை எளிதாக எடுத்துக்கொண்டு நல்லா பேசுகிறாங்களா, நல்லா பழகுறாங்களா, ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்களா, ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு சந்தோஷமாக பேசி சிரித்து பாட்டு பாடி கதைகள் சொல்லி டான்ஸ் ஆடி அந்த மாதிரி ஓவியம் வரைந்து கவிதைகள் எழுதி அந்த மாதிரி சந்தோஷமாக இருக்கிறாங்களா, அந்த கணவன் மனைவி காதலிக்கிறார்களா, அந்த மாதிரி பாசத்துடன் அந்த பிள்ளைகளை வளர்க்கிறார்களா, அதுதான் குடும்பத்தோட முன்னேற்றம். ஒரு குடும்பத்தின் முன்னேற்றம் என்பது பொருளாதாரத்தால் ஏற்படுகிறவை அல்ல, அவங்க எப்படி வாழ்கிறாங்க, எப்படி மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள் என்பதை அடிப்படையாக கொண்டது. அப்போ அதுக்கு என்ன தேவை? நல்ல பண்பு தேவை. ஒரு குடும்பம்னா என்ன, ஜாலியாக இருக்கணும்னு எதை நினைக்கிறாங்கன்னா, ஒரு குடும்பம்னா அதாவது ஜாலி, வீட்டுக்கு போனால் ஜாலி. வீட்டில் ஒரு குடும்பம்னா எப்படி சந்தோஷம், நம்ம படுத்தே கிடக்கலாம், நம்ம அம்மா சமைச்சு போட்டுக்கிட்டே இருப்பாங்க வாய்க்கு ருசியாக, நம்முடைய துணிகள், நமக்கு ஒரு வேலையும் கிடையாது. அதுதான் குடும்பத்தில் இருக்கிற சந்தோஷம்னு நினச்சிக்கிறாங்க. குடும்பத்தில் நமக்கு கிடைக்கிற சந்தோஷங்கிறது என்னது, நம்ம ஒரு வேலையும் செய்ய வேண்டிய தேவையில்லை, நம்முடைய வேலைகள் எல்லாத்தையும் நம்ம அம்மா பார்த்துப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அதுதான் குடும்பத்தில் கிடைக்கிற. வீடுனா ஏன் சந்தோஷமாக வர்றாங்க, அங்கே வாய்க்கு ருசியாக சமைச்சு வச்சுருப்பாங்க, நம்ம படுத்தே கிடக்கலாம், டிவி பார்க்கலாம், ஒரு வேலையும் செய்ய வேண்டாம். இதுதான் நம்ம குடும்பத்தில் நமக்கு கிடைக்கிற சந்தோஷம்னு நினச்சிக்கிறாங்க. சரி, அவங்கவுங்க வேலையை நீங்கள் செஞ்சிட்டீங்க, உன்னுடைய உணவை நீனே சமைச்சிட்ட, உன் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே, கணவன் அவனுடைய வேலையை அவனே செய்கிறான், மனைவி அவளோட வேலையை அவளே செய்கிறா, பிள்ளைகள் 8 வயசுக்கு மேலே உள்ள பிள்ளைகள் அவங்க வேலையை அவங்களே செஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, அப்போ அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சின்னா என்ன? அப்படிப்பட்ட குடும்பத்தில் எது மகிழ்ச்சி அப்படிங்கிற கேள்வி அப்போ தான் வரும். எல்லா வேலையும் நம்மளே செஞ்சுக்கிறோம்ப்பா, அவங்கவுங்க வேலையை செஞ்சுக்கிறாங்க, அப்போ இந்த குடும்பம்னா அப்போ என்ன? குடும்பம் அப்போ தான் தெரியும், ஒன்றா உட்காந்து பேசணும், ஒன்றா உட்காந்து கதை பேசணும், ஜாலியாக பாட்டு பாடணும், ஆடணும், அவங்கவுங்க அந்த மாதிரி அப்போ தான் வரும். குடும்பத்தில் நாம் செய்ய வேண்டிய இன்னொரு கடமை என்பது அப்போ தான் நம்ம கண்ணு முன்னாடி தெரியும். வேறு வழியே இல்லை, நீங்கள் அதை செஞ்சால் தான் அது குடும்பம். எங்கள் குடும்பத்தில் நாங்களே எல்லா வேலையும் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே பார்த்துக்கிறாங்கங்க, அவங்கவுங்க சாப்பாடு அவங்களே சமைச்சிக்கிறாங்க, அவங்கவுங்க ட்ரெஸ்ஸை அவங்கவுங்களே துவைச்சிக்கிறாங்க, எல்லா வேலையும் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே பார்த்துக்கிறாங்க. அப்படின்னா என்னையா குடும்பம் அது? அதுக்கு அப்புறம் வேறு என்ன? அப்புறம் என்ன? அப்புறம் நாங்கள் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம், ஒன்றா உட்காந்து கதை பேசுவோம், ஒன்றா உட்காந்து பாட்டு பாடுவோம், பிரச்சனைகளை பேசி தீர்த்துப்போம். நீதிமன்றம், எங்கள் குடும்பத்தில் நீதிமன்றம் இருக்குது. ஏதாவது பிரச்சனைனா நாங்கள் நீதிமன்றம் எல்லாம் ஒன்றா உட்காந்து யார் பக்கம் நியாயம் இருக்குது விசாரிப்போம், தீர்ப்பு கொடுப்போம், நாங்கள் ஒத்துப்போம், தண்டனை கொடுப்போம். தண்டனைன்னா ஜாலியான குற்றத்துக்கு தகுந்த மாதிரியான ஒரு குடும்ப நீதிமன்றம், ஒரு தண்டனை,
ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா அவங்கக்கிட்ட நாங்கள் வந்து ஒரு 2 மணி நேரம், ஒரு 5 மணி நேரம் அல்லது ஒரு அரை நாள் யாருமே பேச மாட்டோம். ஒரு நாள் ஃபுல்லாக யாருமே பேச மாட்டோம். எங்கள் அப்பா வந்து நேற்று ஒரு தப்பு பண்ணிட்டாரு, சுத்தமாக வச்சுக்கல அவருடைய வீட்டை, அதனால் நாம் ஒரு நாள் ஃபுல்லாக அவர்கிட்ட யார்கிட்டையுமே பேசுகிறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஜாலியாக இந்த குடும்பங்கிற ஒரு நிறுவனம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகணும். அதுக்கு தடையாக இருக்கிறது எது தெரியுமா? அந்த அடிமைத்தனம் தான். வீடுனா எது சந்தோஷம்னு நினைக்கிறாங்கன்னா, இது நான் சொல்கிறது தான் சந்தோஷம். ஆடுறது, பாடுறது, ஒன்றா உட்காந்து கதை பேசுகிறது, ஒரு பிரச்சனைனா உட்காந்து பஞ்சாயத்து பண்ணி நீதிமன்றம், குடும்ப நீதிமன்றம், நிர்வாகம், இந்த வாரம் இவங்க தான் தலைவர். குடும்பத்துக்கு தலைவர் யார் அப்படின்னா, தலைமை பொறுப்பு கண்டிப்பாக இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஆண்கள்கிட்ட தான் கொடுக்கணும். ஏன்னா இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயற்கையான உலகம். குடும்பத்துக்கு தலைமை பொறுப்பு கண்டிப்பாக பெண்கள் தான். பெண்கள்னால் அம்மா கிடையாது, அந்த அங்கே இருக்கிற பெண்கள். அது இயற்கை விதிமுறைப்படி. சுழற்சி முறையில் அங்கே உள்ள பெண்கள் தலைமை பொறுப்பை ஏற்பாங்க. மகளாக இருந்தாலும் சரி, அம்மாவாக இருந்தாலும் சரி, அந்த குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் சுழற்சி முறையில் தலைமை பொறுப்பை ஏற்க வேண்டும். அப்படி இருக்கும்போது இந்த இயந்திர அறிவியல் உலகில் யார் குடும்பத்துக்கு தலைவர்கள்னா இப்போ ஆண்கள் தான். பெண்கள் வந்து உதவியாளர்களாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது அப்பாவும் மகனும், மகன் இருந்தால் அப்பாவும் மகனும் சுழற்சி முறையில் தலைமை பொறுப்பேற்கணும். இந்த மாதம் அப்பா வந்து குடும்பத்துக்கு தலைமை பொறுப்பேற்றால் அடுத்த மாதம் மகன் வந்து தலைமை பொறுப்பேற்கணும். அவன் தான் தலைவர். அவன் தான் வந்து எல்லாம் வந்து குடும்பம் ஒழுங்காக நடக்குதா அப்படின்னு பார்க்கணும். அப்போ இதெல்லாம் குடும்பம், இப்படி தான் குடும்பம் நடத்தணும். ஒரு பஞ்சாயத்து, ஒரு பிரச்சனை, ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னா நீதிமன்றத்தில் பிராது கொடுக்கணும். குடும்ப நீதிமன்றத்தில் அந்த குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள், அண்ணன் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டான், அண்ணன் வந்து என்கிட்ட வந்து 2 வாரமாக சரியாகவே பேசலை, என்கிட்ட நேரமே செலவிட மாட்டேங்கிறான், அவன் என்கிட்ட வந்து அன்பாகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏன் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீதிமன்றத்தில் விசாரிக்கணும். அப்படி அந்த மாதிரி அவன் நான் வந்து அப்புறம் வந்து என்னை வந்து திட்டவே இல்லை, என்னை அடிக்கவே இல்லை, அம்மா வந்து என்னை அடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். 2 நாளாக என்னை அடிக்கவே இல்லை, என்ன திட்டவே இல்லை, என்கிட்ட பேசவே மாட்டேன்றாங்க, என்னன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதான் குடும்ப நீதிமன்றம். ஜாலியாக போகும். இந்த மாதிரி இருக்கணும். உலகமே இப்படி இயங்கணும். நம்ம மட்டும் இயங்கினா போதாது, பக்கத்து வீட்டுக்காரங்களும் அதே மாதிரி தான். ஞாயிற்றுக்கிழமையானா குடும்ப நீதிமன்றம், குடும்ப நிர்வாகம், குடும்பத்தில் ஒரு கூட்டம் நடத்தணும், மீட்டிங் போடணும். ஒரு நிறுவனம் நல்லா நடக்கணும்னா அடிக்கடி மீட்டிங் போடணும். அது மாதிரி தான் குடும்பங்கிறது ஒரு நிறுவனம் தான். ஒரு கம்பெனி முன்னேறணும் அப்படின்னா அடிக்கடி மீட்டிங் போட்டு எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு அங்கே உள்ள பிரச்சனைகளை பேசி தீர்த்து அப்போ தான் அந்த நிறுவனம் முன்னேறும், ஒரு கம்பெனி முன்னேறும். அதே மாதிரி தான் குடும்பமும் ஒரு நிறுவனம் அப்படின்னா அடிக்கடி மீட்டிங் போடணும். எல்லோரையும் உட்கார வச்சு என்ன பிரச்சனை, இவர் லைட்டு போட்டு ஆஃப் பண்ணவே மாட்டேன்றாரு, மின்சாரத்தை வந்து இது பண்ணுறாரு, வேஸ்ட் பண்ணுறாரு, தண்ணி பைப்பு இவரால் வீணாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து அவங்க சாப்பாட்டை அவங்களே சமைச்சிக்கணும். அதே நேரத்தில் பொது சமையலறையும் இருக்கணும். சில சாப்பாட்டை பொதுவாக சமைக்கலாம், இன்றைக்கி விடுமுறை நாம் எல்லாம் ஒன்றா சமைக்கலாம், அதுக்கு ஒரு பொது சமையலறை இருக்கணும். அப்போது ஒன்றா சமைக்கும்போது அந்த பொது சமையலறையை பயன்படுத்தணும். அந்த மாதிரி அப்போ என்ன சமைக்கலாம், காளான் கிரேவி பண்ணலாமா இன்றைக்கி, ஏன்னா காளான் வந்து சாப்பிடக்கூடிய உணவு. அந்த மாதிரி அறிவுபூர்வமாக வந்து நல்ல உணவுகள், ஆரோக்கியத்தை தருகிற உணவுகளை ஒன்றா உட்காந்து சமைக்கணும். ஒன்றா காளான் கிரேவி, நிறைய காளான் அப்புறம் இன்னும் ஏதாவது எக்ஸ்ட்ரா சைட் டிஷ்ஷு, தயிர் அப்படி இப்படின்னு வச்சுட்டு அப்படி அந்த மதிய உணவு ஒரு அறிவுபூர்வம் எல்லோரும் சேர்ந்து சமைச்சு, நீ தயிர் கொண்டு வா, உட்காந்து சாப்பிட்லாம். ஒரு குடும்பங்கிறது இப்படி தான். அதுதான் நல்ல பண்புங்கிறது ஒரு குடும்பத்தில் கற்றுக்கொள்வதாக இருந்தால், ஒரு குடும்பம் எப்படி செயல்பட வேண்டும் என்றால் இப்படி செயல்பட்டால்தான் ஒரு குடும்பத்திலிருந்து வருகிற மனுஷங்க நல்ல பண்புடையவர்களாக இந்த சமூகத்திற்கு வருவார்கள். இந்த பொதுவான இடத்துக்கு நல்ல மனுஷங்க வருவாங்க. அதனால் இன்றைக்கி ஏன் மனுஷங்க கெட்டவங்களாக இருக்காங்கன்னா, கெட்ட பண்புடையவர்கள் தான் அதிகமாக இருக்காங்கன்னா, குடும்பம் என்பது எப்படி செயல்படணும்னு தெரியல. குடும்பங்கிறது கெட்ட பண்புகளை உருவாக்குகிற ஒரு இடமாக இருக்கிறது. பெண்கள் வேலைக்கு போகிறதில்ல, அப்புறம் வந்து அங்கே வந்து அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செய்கிறது. பெண்கள் அடுத்தவங்க வேலையை இவங்க எடுத்து செய்கிறாங்க, அடுத்தவங்கள சோம்பேறியாக்குறாங்க. ஒரு குடும்பம் நாசமாக போகிறதுக்கு இந்த பெண்கள் காரணமாக இருக்காங்க. கெட்ட பண்புகள் உருவாவதற்கு பெண்கள் காரணமாக இருக்காங்க. நல்ல பண்புகள் ஏற்படுவதற்கு பெண்கள் தடையாக இருக்காங்க. பெண்கள் என்ன பண்ணுறாங்க, வீட்டில் மற்றவங்கள வேலையெல்லாம் இவங்க எடுத்து செய்கிறாங்க. நீ ஆம்பளை பையன், நீ தட்டு கழுவக்கூடாது, நீ சமைக்கக்கூடாது, நீ சும்மா இருப்பா, நான் பார்த்துக்கிறேன்ப்பா, பொம்பளைங்க தான் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு ஆம்பளைங்களை சோம்பேறியாக்கி பெண்களை அடிமைகளாக மாற்றி இந்த மாதிரி கெட்ட பண்புகள் உருவாவதற்கு பெண்கள் காரணமாக, பெண்களும் அதற்கு உதவியாக ஆண்களும் காரணமாக இருக்காங்க.
அந்த மாதிரி நல்ல பண்புகள் எங்கேருந்து உருவாகுதுன்னா அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செய்யணும். வீட்டில் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செய்யணும். அதேமாதிரி பள்ளிக்கூடத்துக்கு போனால் அங்கே எப்படி நல்ல பண்பு கல்வி என்பது எப்படி கற்றுக் கொடுக்கப்படுகிறது? அந்த பள்ளிக்கூடத்தில் வகுப்பறை அவங்கவுங்களே தூய்மை செய்யணும், கழிவறை அவங்கவுங்களே தூய்மை செய்யணும். அப்போ தான் பொது சொத்தை ஒழுங்காக பாதுகாத்துப்பாங்க. இன்றைக்கி வந்து அந்த பள்ளிக்கூடத்தில் பார்த்திங்கன்னா தண்ணி பைப்பை உடச்சி விட்றது, பொது சொத்துக்களுக்கு அந்த பள்ளிக்கூட சொத்துக்களுக்கு அந்த மாணாக்கர்களே சேதம் விளைக்கிறார்கள். இந்த ஃபேனை வளைச்சி விட்ருவாங்க, ஃபேனு மின்விசிறியை வளைச்சி விட்ருவாங்க, பெஞ்சை உடைப்பாங்க, பெஞ்சில் ஏறி மிதித்து உடைப்பாங்க. இப்படி அவங்கள எப்பவும் கண்காணிச்சிட்டே இருக்கணும். இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, அந்த பள்ளிக்கூடத்தை தரமட்டமாக்கிடுவாங்க. ஒரு நாள் மட்டும் அந்த பள்ளிக்கூடத்தை ஆசிரியர்கள் இல்லாமல் வெறும் மாணாக்கர்கள் மட்டுமே அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆசிரியர்கள் யாருமே வரலப்பா, அங்கே அந்த பள்ளிக்கூடத்தில் மாணாக்கர்கள் மட்டும்தான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஆகும்னா அந்த பள்ளிக்கூடத்தையே நாசம் பண்ணிவிடுவாங்க. பள்ளிக்கூட சொத்துக்களை அடித்து உடச்சி தும்சம் பண்ணிவிடுவாங்க. அந்த அளவுக்கு கெட்ட பண்பு உடையவர்களாக இந்த சமூகம் அவர்களை வளர்த்து வைத்திருக்கிறது. நல்ல பண்பு எப்படி ஆனால் அறிவுரை சொல்கிறாங்க. நல்ல பண்பை புத்தகத்தை பார்த்து அறிவுரை சொல்கிறாங்க. ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் அப்படின்னு புத்தகத்தில் உள்ளது சொல்லினா அவங்க அறிவு வந்துருமா என்ன? ஏற்று சுரக்கா கறிக்கு உதவாங்கிற மாதிரி தான் ஏற்றில் கிடக்கிற நல்ல பண்பெல்லாம் புத்தகத்தை படிக்கிற நல்ல பண்பு வாழ்க்கைக்கு உதவாது, நடைமுறைக்கு வராது. அதனால் இப்போ இன்றைக்கி மனுஷன் அந்த மாதிரி மக்களை இப்போ கண்காணிச்சிட்டே இருக்கணும். இல்லைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா குற்றங்கள் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அந்த இது இல்லை, நல்ல பண்புங்கிறதே இல்லை. கேடு கெட்டவர்களாக இந்த சமூகம் மாறுவதற்கு நான் இங்கே இருக்கிற நடைமுறை காரணமாக இருக்குது. நல்ல பண்பு கற்றுக்கொள்ளணும்னா நான் சொல்லிய விதிமுறையை பின்பற்றாமல் நீங்கள் 1% கூட நல்ல பண்புகளை கற்றுக்கொள்ள முடியாது. நல்ல பண்பு கல்வினா இதுதான். இப்படித்தான் பண்பு கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும், இப்படித்தான் பண்பு கல்வியை கற்றுக் கொடுக்க வேண்டும். வேறு எந்த வழியிலையும் நீங்கள் பண்பை கற்றுக் கொடுக்கவே முடியாது. அது மாதிரி வீட்டில் இருக்கும்போது, குடும்பத்தில் இருக்கும்போது அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செய்கிறாங்க. எல்லாம் ஒன்றா உட்காந்து பேசணும், கதை பேசணும், பாட்டு பாடணும், ஓவியம் வரையணும், கவிதை எழுதணும். அதெல்லாம் கட்டாய நடைமுறையாக மாற்றணும். ஓவியம், அதாவது கலை படைப்பு திறனை வெளிப்படுத்துவதற்கு ஒரு நேரம் ஒதுக்கிடணும். இந்த நேரத்தில் எல்லாருமே வந்து நீங்கள் பாட்டு பாடலாம், டான்ஸ் ஆடலாம், கவிதை எழுதலாம். அது மாதிரி தான், அதுக்காகவே இந்த நேரம் ஒதுக்கப்படுகிறது அப்படின்னு குடும்பத்தை நிர்வகிக்கணும். அப்போ தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாராட்டுகிற வழக்கமே வரும். பாராட்டும் போது தான் அந்த வீடை பார்த்திங்கன்னா, வீட்டில் உள்ள உறவுமுறை பார்த்திங்கன்னா சில வீட்டில் குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்லி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அதுக்கு பதிலாக என்ன தேவை? பாராட்டணும். பாராட்டுகிற வழக்கத்தை எப்படி உருவாக்க முடியும்? இந்த மாதிரி ஒன்றா உட்காந்து கதை பேசுகிறது, பாட்டு பாடு, சூப்பராக பாடுறப்பா, ஜாலியாக, அழகாக வரைகிறியா, சூப்பராக இருக்குது, இந்த ஓவியம் நல்லாயிருக்கு, இது கொஞ்சம் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், கவிதை இது நல்லாயிருக்கு, இதுக்கு முன்னாடி எழுதின பிறகு அந்த கவிதையோட இது சூப்பராக இருக்குது, இந்த கதை செமையாக இருக்குப்பா, எப்படி இந்த மாதிரி யோசிச்ச நீ? அண்ணா எப்பட்றா எப்படி யோசிச்ச நீ அப்படின்னு. தம்பி, சின்னது என் தம்பின்னு சொல்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ரொம்ப கற்பனை திறன் உனக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. அம்மா செமையாக கதை சொல்கிறீங்கம்மா, செம கற்பனை திறன்மா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா நீங்கள் ஒரு கதை சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் சொல்கிற கதை வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சொல்லேன் ஒரு கதை சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாராட்டுகிற வழக்கம். அது மாதிரி பகிர்ந்து உண்ணும்போது அதுலேயும் ஒரு சமையலில் ஒரு பாராட்டு கிடைக்கும். நீ என்ன சமைச்ச இன்றைக்கி? எல்லோரும் அவங்கவுங்க உணவை அவங்கவுங்களே சமைச்சு ஒன்றா உட்காந்து சாப்பிடும்போது அதில் வந்து உன் சாப்பாடு நல்லாயிருக்கு, இந்த பொரியல் நல்லாயிருக்கு, எப்படி சமைச்ச இதை? செமையாக இருக்குப்பா, இன்றைக்கி நல்லா இல்லை, நேற்று நல்லா இருந்தது. அந்த மாதிரி ஒரு விமர்சனம், அதில் ஒரு பாராட்டுகிறதுக்கான வழக்கம். அவங்கவுங்க வேலையை செய்யும்போது அவங்கவுங்க அப்போ ஒரு பாராட்டு. ஒரு உணவு சமைச்சு ஒன்றா உட்காந்து பகிர்ந்து உண்ணும்போது, நீ என்ன டிஷ் பண்ணியிருக்க, இன்றைக்கி நீ என்னப்பா சமைச்சிருக்க, நீ என்ன வித்தியாசமாக பண்ணியிருக்க, நான் இன்றைக்கி புது சமையல் பண்ணியிருக்கேன், இந்த உருளைக்கிழங்கோட அந்த மக்காச்சோளத்தை வந்து உதிர்த்து போட்டு ஒரு வித்தியாசமாக ஒன்று பண்ணியிருக்கேன். காளான் கூட நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, பட்டாணியை ஊற வச்சு காளான் கூட சேர்த்து வித்தியாசமாக நான் ஒன்று பண்ணியிருக்கேன். அப்படின்னா நீ நல்லாயிருக்கு, இந்த டிஷ்ஷுக்கு என்ன பேர்? நான் இன்னும் பேர் வைக்கலை அப்படின்னு சொல்லிட்டு, பேர் வைக்கலை, அப்போ பேர் சூட்டு விழா வச்சிடலாம், அப்போ இதுக்கு இதான் பேர் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பாராட்டுகிற வழக்கம்லாம் எப்போ வரும் தெரியுமா? ஒரு குடும்பமாக செயல்படணும். ஒரு குடும்பம் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செய்யணும். அப்போ தான் வந்து ஒரு குடும்பத்துக்குள்ளே ஒரு புகழ்ச்சியை எதிர்பார்க்கணும். குடும்பத்தில் இருக்கும்போது சண்டை சச்சரவு, ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டு இருந்தால் நம்ம வெளியில் போயும் நமக்கு வந்து ஒரு புகழை எதிர்பார்க்கணும், புகழோடு வாழ வேண்டும் என்கிற ஆசை இல்லாமல் போயிடும். அதனால் புகழ் எங்கேருந்து ஆரம்பிக்கணும்? புகழை விரும்புகிற அந்த மனப்பான்மை, புகழை விரும்புகிற அந்த பண்பு, புகழ்ச்சியை விரும்பணும். அப்போ தான் நல்ல பண்புகளை செய்வோம் நம்ம.
இகழ்ந்துக்கிட்டே இருந்தோன்னா அவங்க கெட்ட பண்பை தான் செய்வாங்க. கெட்ட பண்பு செஞ்சால் இகழ்வாங்க, இகழ்ந்துக்கிட்டே இருந்தால் கெட்ட பண்புகளை செய்வாங்க. அப்போ நல்ல பண்புகளை செஞ்சால் புகழ் கிடைக்கும், புகழ்ச்சி கிடைக்கும். அப்போ புகழ்ந்துக்கிட்டே இருந்தால் நல்ல பண்புகளை செய்வாங்க, நல்ல பண்புகளை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க, நல்ல செயல்களை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. நல்ல பண்பு. அதனால் ஒரு குடும்பமாக நடந்துருந்ததா இந்த உலகம் நல்ல மாதிரி இருந்திருக்கும். ஒரு குடும்பமாக இல்லை. ஒரு குடும்பத்துலேருந்து அவங்கவுங்க வேலையை மற்றவங்கள்ட்ட ஒப்படைச்சி மற்றவங்கள்ட்ட கொடுத்துட்டு மற்றவங்களை ஏமாத்துறாங்க. ஏமாற்றுகிற ஒரு இருப்பிடமாக குடும்பம் என்கிற அமைப்பு செயல்படுகிறது. நல்ல பண்புகள் இல்லை, பாராட்டுகிறதுக்குன்னு வழக்கம் இல்லை, ஒரு நிர்வாகம் இல்லை, ஒரு நீதிமன்றம் இல்லை. குடும்பத்திலே ஒரு பிரச்சனை எப்படி சரி செய்கிறது அப்படின்னு தெரியல. குடும்பமே ஒரு நீதிமன்றமாக இருந்ததுன்னா அங்கேயே பிரச்சனைகளை நீ சரி செய்கிற, ஒரு பிரச்சனைகளுக்கான தீர்வு தெரிஞ்சுக்கிற, உன் மேலே என்ன தப்பு இருக்குது, அதுக்கு ஒரு தண்டனை வீட்டிலே கிடைக்குது அப்படின்னா வெளியில் போய் தப்பு பண்ண மாட்டேன். குடும்பமாக செயல்படணும். அப்போ தான் இங்கே அப்படி எந்த குடும்பம் செயல்படுது? ஒன்று குடும்பமாக இல்லை, சீரழிஞ்சு போயிடுச்சு. குடும்பம் என்கிற அமைப்பு, ஒரு குடும்பம் சீரழிஞ்சு போச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, சீரழிந்து போன குடும்பங்கள் தான். எல்லா குடும்பமும் இப்போ சீரழிஞ்சு போச்சு.